ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.3ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இஃப் கொஸ்டினை படிக்கவே நான் அப்படியே கிவன் எழுதிடுறேன், நல்லா கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் எக்ஸ் இஸ் கான்குருவெண்ட் to 13 மாடுலோ 17. இது புரிஞ்சுதா சாமி? இது கிளியரா இருக்காடா கண்ணா? ரைட். அடுத்தது then 7x minus 3 is congruent to which number mod 17 கேக்குறாங்க. ஸோ இதான் என்னோட கிவன். ஸோ இப்போ இங்க இவனை தான் என்ன கேக்குறாங்க. இவன் என்னன்னு வச்சுக்கலாம், இவனை தான் எனக்கு தெரியாது, இவன் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜெட்டுன்னு வச்சுக்கலாம். எனக்கு இவனை தெரியாது, யாருன்னே தெரியாது. ஸோ அப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன்னா இங்க பாரு, நல்லா கவனி. இப்போ இது நான் கண்டுபிடிக்க வேண்டிய இடம், இது எனக்கு கொடுத்துருக்கிற இடம். இப்ப எனக்கு கொடுத்துருக்கிறத நான் எப்படி மாத்துறேன்னு நல்லா கவனிசாமி. இங்க பாரு, இந்த கான்குருவெண்ட்டுக்கு இந்த பக்கம் வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த கான்குருவெண்ட்டுக்கு இந்த பக்கம் 7x minus 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் கூட யார் ஒட்டிக்கிட்டு இருக்கிறா? 7 ஒட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப நான் இங்கேயும் என்ன பண்ண போறேன், எக்ஸ் கூட 7 ஒட்ட வைக்க போறேன். ஸோ மல்டிப்ளை பை 7 போத் சைட்ஸ். ஸோ அப்போ 7x கான்குருவெண்ட் 91 mod 17. இந்த 7 போத் சைட்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி 7 மாடு கூட எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது, வெளியே மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும். ரைட் ஆக்கண்ணா? ரைட். இப்ப பாரு, 7x மாதிரி கொண்டு வந்துட்டேன். அடுத்தது -3 அப்போ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம், அதாவது கான்குருவெண்ட்டுக்கு இந்த பக்கமும் -3 பண்ண போறேன். ஸோ -3 ஆன் போத் சைட்ஸ். ஸோ அப்போ 7x -3 congruent to 91 minus 3 mod 17. So அப்போ 7x minus 3 congruent to 88 mod 17. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுது, இதுக்கு அப்புறம் போடக்கூடிய ஸ்டெப்பு தான் பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியறதுல. இதை நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன், நல்லா கவனிங்க. இப்ப என்கிட்ட என்ன இருக்கு? 7x minus 3 congruent to 88 mod 17 சாமி. இப்ப எனக்கு ரூல் என்னன்னா, இந்த மாடுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் வந்து இந்த நம்பரை விட பெருசா இருக்கணும். பட் ஆனா இது 88, இதை விட இது பெருசா இருக்குது. ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டேர்மை நான் எப்படி மாத்தி எழுதிக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி மாடுக்குள்ளார இருக்கிற நம்பரை விட இந்த நம்பர் பெருசா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. 88 mod 17 இதை தூக்கி எழுதுங்க தனியா. இவனை நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த 88 அப்படின்றது 17 டேபிள்ல எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு நல்லா கவனிங்க, அப்ப நான் என்ன பண்ண போறேன்னாக்கனா, இந்த 88 17ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ண போறேன். ஸோ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 5 டைம்ஸ்னா 85 வருமாக்கனா. ரிமைண்டர் என்ன வருது? 3 வருது. அப்போ என்ன பண்ணணும்னா சாமி, நல்லா கவனிங்க. 7x minus 3 congruent to 3 mod 17. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துல நான் ரிமைண்டரை மட்டும்தான் போடணும். ரிமைண்டர் தான் இந்த இடத்துல வரக்கூடியது. நல்லா கிளியரா இருக்காக்கண்ணா? ஸோ எப்பெல்லாம் நீங்க இந்த மாட் யூஸ் பண்ணி போடுறீங்களோ அப்பெல்லாம் இந்த நம்பரை விட இந்த நம்பர் பெருசா இருக்குங்கும் போது அதை டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் எடுத்து போடுங்க. கிளியரா இருக்கா? அப்போ நம்மள என்ன கேக்குறாங்க பாருங்க. கான்குருவெண்ட்டுக்கு இந்த பக்கம் 7x minus 3 இருக்கு, அதே போல கான்குருவெண்ட்டுக்கு இந்த பக்கம் 7x minus 3 இருக்கு. இங்க mod 17 இருக்கு, இங்கேயும் mod 17 இருக்கு. ஸோ z இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 3 இருக்கு. கிளியரா இருக்காக்கனா? இது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் புரியும், எல்லாமே சேம் தான். ஸோ இந்த இடத்துல இந்த கான்செப்ட் மட்டும் புதுசா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ.